செல்வ செழிப்பு வரணும். எனக்கு ஏதாவது ஈஸி மெத்தட் சொல்லுங்க. நெறைய சொல்லியிருக்கேன். பணம் வரத்துக்கு, பணம் ஈர்க்கறதுக்கு, நம்ம வீடே எப்படி செல்வ செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காகவும் நெறைய சொல்லியிருக்கேன். அதுல ஒரு ரொம்ப மிக எளிய தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோக மரத்தின் இலை, அரச மரத்தின் இலை, மா இலை. மா இலைனாலே அந்த வீட்ல வந்து ஃபங்ஷன்னு அப்படிதானே அர்த்தம். நல்ல நாட்கள்ல, பூஜை தினங்கள்ல மா இலை தோரணம் கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க வந்து இந்த அசோக மர இலை, மா இலை, அரச இலை இந்த 3 இலையையும் ஒண்ணா சேர்ந்து கட்டி, நீங்க ஒரு வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டின் வாசல்ல மதியம் 1 டூ 2 இல்ல காலையில 6 டூ 7 உங்க வீட்டு வாசல்ல கட்டிடுங்க. செல்வ செழிப்பு மட்டுமல்லாது மன நிம்மதியும் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து எவ்ரி வீக் மாத்தணும். ஒரு வாரமும் மாத்தணுன்ற அவசியம் இல்ல. மாசத்துக்கு ஒரு தடவ இருந்தாலும் ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்ண போறீங்க? ஒரு நூல்ல கட்டி தொங்க விட போறீங்க. அவ்வளோதானே. ஸோ இத எங்க கட்டணும்னா, வாசல்ல எது மெயின் கேட்டோ சில வீடுகள்ல 2, 3 வாசல் இருக்கும். இந்த பக்கம் சின்ன என்ட்ரி இருக்கும். அந்த பக்கம் பெரிய என்ட்ரி இருக்கும். எது மெயின் வாசலோ அங்க கட்டணும். அப்படி கட்டும்போது வீட்டில செல்வ செழிப்பும் வரும். வீட்ல உள்ளவர்களுக்கு மன அமைதியும் வரும்.